guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு Thursdays தமிழ் டியூட்டோரியல். அப்பா இதை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. நான் வந்து Thursday அப்லோட் பண்ண போறேன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு டியூட்டோரியலே நான் Thursday தமிழ் டியூட்டோரியல் ஆக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த லுக் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஒரு 2-3 புது ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த லுக் எனக்கு வந்து அது எவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் எதுவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்படி இந்த லுக் கிரியேட் பண்ண என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன். Thursday தமிழ் டியூட்டோரியல் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேர் ஸ்கின் மோட் ஆன். ஐ ஹாவ் மை காஃபி வித் மீ. நைட் டைம் காஃபி குடிக்கக்கூடாது, பட் ஸ்டில் இது வந்து ப்ரோட்டீன் ஷேக். இதுதான் என்னுடைய டின்னர் கூட. நைட் டைம் ப்ரோட்டீன் ஷேக் கேட்கலாமான்னு சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா அது கூட எனக்கு தெரியல. பட் எனக்கு இப்போ வந்து ஜில்லுன்னு எதாவது வேணும். ஆல் த்ரூ த ஷூட் எனக்கு வந்து எனர்ஜி வேணும். அதனால் திஸ் இஸ் இட் ஃபார் மீ நவ். ஸோ நான் வந்து இன்னைக்கு அதான் நான் சொன்ன மாதிரி புதுசாக வாங்கின சில ப்ராடக்ட்ஸ்லேருந்து லுக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிப் பாம். எல்லாமே புது ப்ராடக்ட்ஸ் கிடையாது, சிலர் தான். புதுசுலாம் என்னென்ன இருக்குன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து டாஸ்லரோட ஒரு லிப் பாம். இது எவ்வளோ தெரியுமா? கம்மி ப்ரைஸ் தான், 99. ஆனால் நான் வந்து 80 ரூபீஸ்க்கு வாங்கினேன். எப்பயுமே ஆஃபர் இருக்கிறதா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நானும் பல வருஷமாக வந்து பேக்கேஜ் பிரிச்சுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அதை நான் நெயில் பண்ணவே மாட்டேன். ஒரு வாட்டியுமே ஐ ஸ்ட்ரகிள். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். இது ஒரு ப்ரௌன் கலர் லிப் பாம். இந்த மாதிரி இருக்குது. கிளியராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் காஃபி ஓவராக போனதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறேன், எனக்கே தெரியுது. இது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, இந்த வாசனை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஏதோ ஒரு பிராண்டில் போட்டிருக்கேன். திக்கா யம்மியாக இருக்கு. அந்த ப்ரௌன் வந்து ரொம்ப லைட்டாக ஒரு டிண்ட் தருது. ரொம்ப 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 லைட்டாக. என்னுடைய லிப்ஸ் வந்து பிக்மெண்டடாக இருக்கும். இது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ப்ரௌன் கலரில் இருக்குது. தெரியுதா இங்கே அந்த டிண்ட்டு? அதனால பார்ப்போம். லுக்கு முடிகிற டைமில் வந்து தெரிஞ்சிருது எந்த அளவுக்கு லிப்ஸை வந்து நரிஷ்டாக வச்சுருக்கு அப்படின்றது. என்னுடைய மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இந்த காஃபி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக் ஆக்குது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நடுவில் காஃபியே குடிக்கல, வெறும் டீ குடிச்சிட்டு இருக்கேன். அது பால் டீ, நார்மல் டீ, சக்கரெல்லாம் போட்டு. நடுவில் அங்கங்கே பிம்பிள் வர மாதிரி முகத்தில் வலிச்சது. அப்போ தான் நான் யோசித்தேன், டீ நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. ஆனால் காஃபி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி ஒரு மாதிரி அப்படியே வளவளன்னு எப்போ பார்த்தாலும் உள்ள போலா ஆடுற மாதிரி இருந்தது. எனக்கே பயம் வந்துருச்சு, நோமோனா கண்ட்ரோல் அப்படின்ட்டு. ஸோ அதனால டெய்லி ஒரு காஃபி தான். அது இந்த ப்ரோட்டீன் ஷேக் உள்ள காஃபி கலந்து போட்டு குடிப்பேனா. ஸோ அதனால அதில் போயிடுது என்னுடைய காஃபி இன்டேக். ஃப்ளாலஸ் மேக்கப் வந்து ஒரு பெஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முகத்தை வந்து ஷேவ் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 1 நைட், அதாவது ஒரு 12 hours முன்னாடி பண்ணிக்கிட்டா கூட ஓகே. இப்போ நான் வந்து ப்ரைமர் போட்டுக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஃப்ளாலஸ் மாய்ஸ்சர் ப்ரைமர், மை மோஸ்ட் ஃபேவரட் ப்ரைமர் அட் த மொமெண்ட். நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. இன்னொன்று என்ன, இந்த சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. ஏன்னா மேக்கப் வந்து அழகாக உட்காருது. இது ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் அப்படின்றதுனால. இப்போ நீங்கள் வெளில போகிறீங்கன்னா இது மேலே சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறீங்க, மறக்காம போட்டுக்கோங்க. ஸோ இதை என்னுடைய முகத்தில் இப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பழசு, ஏற்கனவே வாங்கினது தான். பட் ஸ்டில் நான் இதுக்கான லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அடுத்தது தி ஒன் அண்ட் ஒன்லி ஆரஞ்ச் கரெக்டர். இது இல்லாமல் நம்மளால் முடியவே முடியாது. சிம்பிள் டெய்லி மேக்கப். இது பக்கத்தில் தான் போகிறேன், ஐயோ அதுக்கு ஒரு மேக்கப் அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஆரஞ்சு இருக்கணும். அப்போனா தான் எனக்கு வந்து என் மூஞ்சி மாதிரியே இருக்கும். இல்லை அந்த ஆரஞ்சு போடாமல் போடுறதுக்கு நான் மேக்கப் போடாமலே இருப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ இது. அடுத்தது ஸ்பஞ்சு எடுத்துக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி ஸ்பஞ்சை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நான் ஸ்பஞ்சை வாஷ் பண்ணி. ஸோ அது காஞ்சிருச்சு. ப்ளஸ் நான் என்னுடைய ஃபேனுக்கு முன்னாடியே வேற ஸ்பஞ்சை வச்சுருக்கேன். ஐயோ எனக்கு தெரியுது, நான் அப்நார்மலாக நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். காஃபி, மேஜிக் ஆஃப் காஃபி. கையில் ஃபஸ்ட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈவனாக எங்கெல்லாம் ஆரஞ்சு வேணும்னு நம்மளால் அப்படி மார்க் பண்ணிக்க முடியும். அதை பண்ணிட்டு ஸ்பஞ்சை வச்சு இப்படி மேலே நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸஸ் ஆரஞ்சுலாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் அதுக்காக. ஓகே, ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு என்னுடைய ஒரு ஃபேவரட் பட்ஜெட் பை லாக்மேயோட 9 to 5 ஃபவுண்டேஷன். இது வந்து ஒரு ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன். செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும். ஷேடும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகும். நான் போடுற ஷேட் வந்து கூல் கோகோ, லாஸ்ட் டார்க் ஷேடாக அவங்ககிட்ட இருக்கிறது. ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு போட்டேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய பேஸில் வந்து நிறைய ப்ராடக்ட் தேவை கிடையாது. பட் மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி நான் வந்து ஆக்க போகிறேன். ஸோ அந்த ஆரஞ்சு போட்ட ஏரியாலாம் இந்த ஃபவுண்டேஷனை போட்டு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு லேயர் ஃபவுண்டேஷன் போட்டுப்போம். பிகாஸ் ஐ ஃபீல் லைக்
ஆடிங் மோர். ஏன்னா எனக்கு லைட்டாக தான் ஸ்கின்ல உட்காரவும் செய்யுது. ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் இருந்தால் ஓகே அப்படின்னு இருக்கு. ஸோ இதை இப்படி போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்கின் டிண்ட் எடுத்துக்கிறேன். மேபிளினோட ஸ்கின் டின்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து என்னுடைய கண்ணு கீழே, மூக்கு மேலே ஒரு ரொம்ப சட்டிலான ஹைலைட்டட் லுக்குக்காக இதை வந்து நான் அப்படி போட்டுக்கிறேன். அப்புறம் இதை அழகாக இப்படி பிளெண்ட் பண்ணிடலாம். ஸ்பஞ்சு தான் என்னுடைய ஃபேவரட் பிளெண்டிங் டூல். ஓகே, ஸ்பஞ்சு வந்துட்டு இது மார்ஸ் பிராண்ட்ல இருந்து என்னுடைய ஒரு 2 ஃபேவரட் செட்டிங் பவுடர் விஷயங்கள் அட் த மொமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டுமே காமிக்கிறேன். நான் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஒன்று வந்து மாமாத்தோட இந்த லூஸ் பவுடர். ஐ ஆப்சல்யூட்லி லவ் த ஃபினிஷ். ஆனால் என்னன்னா, வேர்த்துச்சுன்னா பூத்து போகிற மாதிரி ஆகுது. இது வந்து ஒரு இந்த டால்க் வந்து ஒரு மாதிரி டால்கியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வருது. ஸோ இதையே நான் கொஞ்சமாக ஸ்பஞ்சிலே எடுத்துக்கிறேன். எடுத்து ஃபஸ்ட்டு இதை இப்படி நான் ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுறேன். நோ பேக்கிங், ஒன்லி செட்டிங். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய அந்த க்ரீம் பேஸை வந்து அழகாக செட் பண்ணி விட்டுரும். எங்கேயும் வந்து ஆயிலி ஆக்காது. அழகான ஒரு ஸ்கின் லைக் மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ரொம்ப ப்ராப்பர் பவுடர் மேட் கொடுக்காது. பட் உங்களுக்கே தெரியும் நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்றது. ஸோ இப்போ அடுத்தது பவுடர் எனக்கு என்ன இன்னொன்று ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மேப்ளினோட இந்த காம்பேக்ட். இது வந்து என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட். எப்பயுமே என்கிட்ட இருந்தே ஆகணும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் லேயர் கொடுக்குறேன். டுவர்ட்ஸ் த எண்ட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்னா டே லாஸ்ட் ஸ்டெப்பில் இன்னும் ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் கொடுத்துப்பேன். ஸோ இது இப்போதைக்கு. அண்ட் இது வந்து செட் ஆகுறதுக்கு உடனே நான் என்ன பண்ணிட போகிறேன்னா, என்னுடைய மேக்கப் செட்டிங் மிஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் மேப்ளின் ஃபிட் மீ மேட் ப்ளஸ் போர்லெஸ் செட்டிங் மிஸ்ட் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து வச்சு செட் பண்ணியாச்சு. நான் என்னுடைய ஐப்ரோ வேலைலாம் முடிச்சுக்க போகிறேன். இப்போ மார்ஸோட ஐப்ரோ கிட். இது ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபிஷியண்டான ஐப்ரோ கிட். குட்டியாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஓகே, மிரரோட வருது, ப்ரஷோட வருது, 2 தேவையான கலர்ஸோட வருது. ஓகே, ஸோ இட்ஸ் அ மஸ்ட் ஹாவ் கிட். அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ கோ ஹெட் அண்ட் கெட் இட். இதில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் தான் நான் வந்து என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ப்ரஷ் கிடையாது, ஏன்னா எனக்கு பொறுமை கிடையாது. இந்த ப்ரஷில் பண்ணனா ரொம்ப டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் ஒரு பெரிய திக்கர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து வேகாலேருந்து. அதுலேருந்து அந்த பிளாக் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை ஜஸ்ட் டார்க்கன் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் இப்போ தான் ட்ரிம் பண்ணேன். ஸோ லைட்டான கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணாலே போதும். ஓகே, இதான் என்னுடைய ஐப்ரோஸ். இன்னைக்கு கொஞ்சம் திக்காகவே போயிட்டேன், பரவாயில்ல, தப்பு இல்லை. அடுத்தது ஐஷேடோக்கு வந்து ரீசெண்டாக ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐஷேடோ கிட் நான் வந்து பிக் பண்ணேன். லஷ்ஷாக ஐஷேடோ கிட். இதில் வந்து 4 கலர்ஸ் வருது, டிஃப்ரெண்ட் பேலட்ஸ் வருது, டிஃப்ரெண்ட் கலர் தீம்ஸில். நான் வந்து இந்த க்ரீன் அண்ட் இந்த ஒரு பிளாக்ல பிங்க் கோல்டு க்ரீன்லாம் கலந்த மாதிரியான கலர் இருக்கு. இதான் வந்து அந்த கலர் ஸ்வாட்சஸ். ஐ ஹாவ் டு சே, இந்த க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு ஃபாயில்டு கலர் மாதிரி இருக்கு. இப்போ நான் நல்லா பிக்மெண்ட் வேணும்னு ஒரு அழுத்தினேன், ஒரு டென்ட்டே வந்துருச்சு. மீதி எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. அண்ட் இந்த க்ரீன் நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண கூட நான் வந்து போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது, செம்ம பிக்மெண்டடாக இருந்தது, லைக் லிட்ரலாக சாயம் இருந்தது. சி இந்த மாதிரி. ஸோ நான் இன்னைக்கு வந்து என்னுடைய கண்ணுக்கு இந்த க்ரீன் தான் வந்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா இப்படி பார்த்த உடனே ஐ தாட் ஓகே, இந்த செயினில் வந்து இந்த க்ரீன் இருக்குது, ஸோ இட் ஷுட் ஒர்க் அப்படின்ட்டு. இது வந்து க்ரீமி ஃபார்முலேஷனில் இருக்குது. அது வந்து க்ரீனில் ரொம்ப ஆப்வியஸாக ஃபீல் ஆகுது, ஆனால் மீதி கலர்ஸில் வந்து அது தெரியலை. எஃபர்ட்லெஸ் கிளாம், எஃபர்ட்லெஸ் அஃபோர்டபுள் கிளாம். லுக் அட் தட் பிக்மெண்ட், லுக் அட் தட் ஷிம்மர். வாவ். இப்போ நான் இதை ப்ரஷில் தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் நான் வந்து கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் பேக்கிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, நேச்சுரல் ப்ரஷ் விட. அதில் தான் இந்த மாதிரி ஃபாயில்டு ஆர் கிளிட்டர் கலர்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும், ஈரமான கலர்ஸ். ஸோ இதை வச்சு கவர் பண்ணி கரெக்ட் பண்ணிப்போம். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு என் கண்ணு இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்து. ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் அந்த எட்ஜஸை மட்டும் சாஃப்டன் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். கலர் எதுவும் எடுக்கல, ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷை அப்படியே அந்த க்ரீனோட எட்ஜில் பிளெண்ட் பண்ணுறேன். ப்ரஷ்ஷில் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரௌன் இருக்குது, அதுவே போதுமான அளவு அந்த ஷேடோ வந்து எனக்கு கொடுக்குது. ஆல்சோ ஃபேன் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கிறது ரியலி ஸோ ஹார்ட். என் கண்ணு வந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. நான் இன்னும் ஒரே ஒரு லேயர் அந்த க்ரீனை வந்து ப்ரஷ் வச்சு பேக் பண்ணுறேன். ஓ மை காட், ஐம் ஸோ இன் லவ் வித் இட். அது இந்த செயினுக்கோ இந்த ட்ரெஸ்ஸுக்கோ என் கண்ணு மட்டும் அப்படியே தனியாக தெரியுது. எத்தனை பேருக்கு இது பிடிக்க போகுதுன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்டேட் ஆன் மை லிப் பாம். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு, திக்காக இருக்கு, மாய்ஸ்சரைசிங்காக இருக்கு,
வாசனையாகவும் இருக்குது. இந்த ஐஷேடோவை வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீம் பேஸ் அப்படின்றதுனால அது அந்த க்ரீஸ்லலாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான கன்சீலர் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் நீங்கள் வந்து பேக் பண்ணிங்கன்னா க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து அப்படியே ப்ராடக்ட் ரிமூவ் ஆகுது. ஸோ ப்ராப்பர் பேஸ் வேலை இஸ் நீடட். அது ஏன் தப்பு தான், நான் பண்ணல, மை மிஸ்டேக். ஸோ அது பக்கத்துலேயே இருக்க அந்த ஒரு பிளாக் ஷிம்மர் ஷேடை எடுத்து இங்கே லோவர் லேஷ் லைனில் ரொம்ப சாஃப்டாக கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். நான் காஜல் எதுவும் வைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் இது மட்டும்தான். இதுவே எனக்கு அந்த லுக் கொடுத்துரும். மஸ்காராக்கு லிஃப்ட் அண்ட் கர்ல் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி, இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான மஸ்காரா. டைம் ஆயிடுச்சு, ஐ மீன் நாள் ஆயிடுச்சு இது வாங்கி. ஸோ அதனால் இப்போ அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் கேர்ள்ஸ்லாம் எதுவும் பண்ணல, என்னுடைய லேஷஸை அப்படியே தான் நான் வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஐலைனர் வேலை எதுவும் பண்ணல, பிகாஸ் ஐஷேடோ கலர் இந்த மாதிரி பயங்கரமாக பாப் ஆகும்போது நம்ம நிறைய வேலை இந்த ஐஸ்க்கு வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் சட்டிலாக வச்சுக்கிட்டாலே போதும். இதுவே கொஞ்சம் ஓவர் த டாப்பாக தான் இருக்குது. பட் இப்போ வந்து கொஞ்சமாக என்னுடைய ஃபேஸ் வந்துட்டு நான் கான்டோர் ஸ்லாஷ் ப்ரான்ஸ் வேலை பண்ணிக்க போகிறேன். இந்த டாஸ்லரோட கான்டோர் கிட் இருக்குல்ல, அதை வச்சு இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் கொஞ்சோண்டு வார்ம்த் கொடுத்து கொஞ்சம் கலர் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது அந்த அளவுக்கு வார்மான ஒரு ப்ராடக்ட் கிடையாது, கூல் டோன் ப்ராடக்ட் தான். ஸோ ரொம்ப லைட் ஹேண்டடாக பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஆல்சோ நீட் சம் மேப்ளின் காம்பேக்ட், ஏன்னா ஐஸ் பிரைட்டாக போயிருக்கோம்ல. ஸோ எனக்கு கொஞ்சோண்டு அண்டர் ஐ ஹைலைட் வந்து இப்போ தேவைப்படுது. ஸோ அது வந்து நான் பண்ணிக்க போகிறேன். திருப்பி இந்த ஸ்பஞ்சிலே ப்ராடக்ட் எடுத்து லோவர் ஏரியாவில் எங்கே எனக்கு வேணுமோ அங்கே மட்டும் கொஞ்சமாக போட்டு இப்படி ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி நான் வந்து அந்த ஷேப்பில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கே நான் வந்துட்டு ஆக்சுவலாக எக்ஸைட்டடாக இருந்தது இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கு தான். ஆனால் இந்த லுக்குக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம எல்லாம் கோரல் கிரீன் இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம். லிப்ஸ்டிக் கூட நான் அந்த கலர் தீமில் தான் போகிறேன். பட் ஸ்டில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ்க்காக. ஃபைனலி ஐ கெப்ட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் பர்பிள் பிளஷ். ஏதோ ஒரு பர்பிள் பிளஷ், இது ஒரு க்ரீம் பிளஷ். அண்ட் டாட்டர் இடத்துல இருந்தது. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், இன்னைக்கு தான் வந்தது, ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுடைய ஐஷேடோ என்ன ரொம்ப பாதர் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஏதாவது பண்ணும் போல் இருக்குது. ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பண்ணிட்டோம், நான் அழைச்சிட்டு தான் பண்ணோம். எனிவேஸ், கம்மிங் பேக் டு திஸ் பிளஷ், லெட் மீ ஜஸ்ட் அப்ளை திஸ். இந்த லுக்குக்கு இது சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க, ஓகே? செம்ம பிக்மெண்டட், ஓகே? ஒரே ஒரு ஸ்வில் அதுதான் நான் வந்து பண்ணேன். ஒரு நல்ல கூல் டோன் மௌ பிங்க் எஃபெக்ட் வந்து இது நம்ம ஸ்கின் டோனில், அதாவது டஸ்கி ஸ்கின் டோனில் வந்து கொடுக்குது. இந்த பர்பிள் கலர் சூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது. அது வந்து ரொம்ப, இது வந்து ஒரு க்ரீம் ப்ளஷ் தான், ஓகேவா? ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியான மேக்கப் ரிமூவ் பண்ணுறதோ இல்லைன்னா ரொம்ப க்ரீஸியான லுக் வந்து கொடுக்கல. அது வந்து அழகாக மேட்டாக வந்து செட்டில் ஆகிடுது, விச் இஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கு. ஓகே, டெஃபினட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த லுக்குக்கு சம்மந்தமே இல்லாமல் பிங்க் கலரில் இருக்குது. அது மட்டும் நம்ம இப்போ கண்டுக்க போகிறதில்ல. பட் ஐ எம் ஸோ இன் லவ் வித் திஸ் பர்பிள் பிளஷ் கைஸ். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பஞ்சு வச்சு ஒரு வாட்டி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் எல்லாமே வந்து மெல்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது வந்து லிப்ஸ்க்கு போய்க்கலாம். பட் லிப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த லிப் பாம் வந்து நல்லா இருக்கு, இன்னுமே நல்லா திக்காக மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிப் லைனருக்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர்லேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஓ நோ வெயிட், நம்ம வந்து இப்போது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து என்னுடைய வேற ஒரு டுட்டோரியலில் கூட சொல்லியிருக்கேன். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுடணும், அப்புறம் என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம லிப் லைனருக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இந்த பிராண்ட்லேருந்து இந்த லிப்ஸ்டிக்கை பிக் பண்ணேன். இது வந்து எட்யூட் அப்படின்ற ஒரு பிராண்ட், ஃபிக்ஸின் டிண்ட். இதில் வந்துட்டு நான் ஒரு ரெட் ஷேட் எடுத்திருக்கேன், விண்டேஜ் ரெட் அப்படின்ட்டு. ஒரு பியூட்டிஃபுல்லான லைட் கூல் டோன் ரெட் மாதிரி, ஆரஞ்சிஷ் ரெட் மாதிரி. அது வந்து எனக்கு இந்த அவுட்ஃபிட்டுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த லுக்குக்கு வந்து இதை போட்டுக்கிறேன். வாவ், இப்போ தான் நான் என் ப்ளஷை நினச்சி கொஞ்சம் வேதனைப்படுறேன், ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. ஓகே, எனக்கு இந்த கலர் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் மேட்சிங்காக இருக்குது. டெஃபினெட்லி நீட் லிப் லைனர். நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தேர்ஸ்டே தமிழ் டியூட்டோரியல் பண்ணுறேன். இப்படி ஆகணும் அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. ஐயோ எனக்கு பிடிக்கல, இது வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இருக்கு இந்த வாய். ஓ காட். உங்கள் லிப்ஸ்டிக் ஏதாவது சொதப்புச்சுன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போகிறது, அதை காப்பாற்ற போகிறது வந்து உங்களுடைய ப்ரௌன் லிப் லைனர். ஸோ ப்ளீஸ் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டாப் பண்ணிப்போம்.
இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கான மேட் லிப்ஸ்டிக்காக உட்காரும் அண்ட் செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். அப்பதான் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்கோட கிளைமே. ஸோ பார்ப்போம். இது வந்து ஒரு டிண்ட் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கலர்ஸ் மேபி நான் ட்ரை பண்ணலாம். ஆனால் லிப்ஸில் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூனோ வாட், இந்த பிங்க் ப்ளஷ் வந்து இட்ஸ் நாட் டூயிங் இட் ஃபார் மீ. ஸோ கொஞ்சோண்டு இதையே கையில் எடுத்து என்னுடைய கன்னத்தில் நான் இந்த லிப்ஸ்டிக்கே வந்துட்டு டிண்ட் மாதிரி போட்டுக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு பிடிக்கல. அதனால ஆரஞ்சு பிங்க்கு எல்லாத்தையும் கலந்து ஓகே. நான் நினச்சேன் நார்மல் ஹேர் ஷுட் டூ, பட் லைக் இந்த பன் வந்துட்டு இந்த லுக்குக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா அந்த ஒரு புஹீமியன் ஸ்டைலில் வந்து கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பட் ஒரே ஒரு ரிக்ரெட் என்னென்னா, இந்த ஐ ஷேடோக்கு வந்து நான் ஒழுங்காக ஒரு பேஸ் கொடுத்துட்டு பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா அது வந்து க்ரீஸ் ஆகுது, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதை மட்டும் நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான லிக்விட் பேஸ் வச்சுட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்காது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். இந்த மாதிரி ஃபாயில் கலர்ஸ் ஐ ஷேடோவில் வந்து நிறைய கிளிட்டர் இருக்க மாதிரி ப்ரெஸ்டு க்ரீமி ஃபார்முலேஷனில் இருக்கிறதுலாம் வந்து போடும்போது லிட்ஸை வந்து அழகாக ப்ரெப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய லிப்ஸ்டிக் கூட எனக்கு இப்போ ஓகே. அது வந்து ப்ளஷ் கலரை மாற்றினோடனே கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள் இந்த லுக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. இது வந்து நீங்கள் எங்கேயா வெளில போகிறீங்க, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான அவுட்ஃபிட்ஸ்லாம் போடுறீங்கன்னா கலர் கொஞ்சமாக உங்களுடைய கண்ணிலையோ எங்கேயாவது இந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா, கண்ணில் தான் வேற எங்கேயும் கிடையாது, கண்ணில் ஏற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட்லாம் நான் வந்துட்டு லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ புதுசாக ட்ரை பண்ணதில் கண்டிப்பாக லிப்ஸ்டிக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கலர் மட்டும் டெஃபினட்டாக வேறு ஏதாவது நான் சூஸ் பண்ணி ஆகணும். இந்த லிப்ஸ்டிக் அப்புறம் லிப் பாம் அண்ட் இந்த ப்ளஷ் க்ரீம் ப்ளஷ் டெஃபினட்டாக மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.